4வது யுகமான கிரேதா யுகத்துல தான் நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை விஷ்ணு எடுத்திருப்பாரு. ஆல்ரெடி கிரேதா யுகத்துல முதல் அவதாரமா எடுத்ததுதான் முருகப்பெருமான் அவதாரம். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், மேல ஐகார்ட்ல இருக்கு. அதை நீங்க பார்க்கலனா மறக்காம அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த ஒரு வீடியோ புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோல நரசிம்மர் அவதாரத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி வீடியோல நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஆல்ரெடி நம்ம கிரேதா யுகத்துல 2 அரக்கனை அழிச்சிருப்பாங்க. அந்த 2 அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறமும் அந்த காலம் இன்னும் முடியாம இருக்கும். அதனாலதான் இந்த நரசிம்மர் அவதாரமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இதனால இரணியன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை யார் படைக்காங்கன்னா நம்ம சிவபெருமான் படைக்கிறாரு. இந்த ஒரு இரணியன் ரொம்பவே கடுமையான தவம் இருக்கான். அந்த கடுமையான தவத்தை கண்டு பிரம்மா வந்து வரம் கொடுக்கறதுக்கு வராரு. பொதுவாகவே எல்லா அரக்கனுமே எனக்கு சாகாத வரம் தான் வேணும் அப்படின்னு கேட்பான். அது மாதிரிதான் இந்த ஒரு இரணியன் வந்து எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம பிரம்மா அந்த சாகாத வரத்தை மட்டும் கொடுக்க முடியாது, அதை தவிர்த்து எது வேணாலும் கேளு நான் தாரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வரத்துக்கு பதிலாக என்ன கேட்கறான்னா அந்த தேவர்கள் மன்னர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆட்களால இவனுக்கு பாதிப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்கறான். சொல்ல போனா இது கிட்டத்தட்ட சாகாத வரம் கேட்கற மாதிரி தான் இருந்தாலும் இந்த வரத்தை வந்து பிரம்மா இவனுக்கு கொடுக்குறாரு. இதுக்கு இடையில விஷ்ணு வந்து ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா இரணியனோட தம்பியை வந்து கொன்றுப்பாரு. அவனுமே ஒரு அரக்கன் அப்படிங்கறனால பன்னி மூஞ்சி அவதாரம் எடுத்து விஷ்ணு வந்து அழிச்சிருப்பாரு. இதனால அந்த இரணியன் அரக்கனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அதனால விஷ்ணு கிட்ட போய் என்ன தைரியம் தான் என் தம்பியை கொல்லுவா அப்படின்னு சொல்லி அங்க போய் ஆய் போயின்னு சண்டை போட்டு வந்துருவாரு. இதுக்கப்புறமா தான் இந்த இரணியனுக்கு வந்து சாவு கிட்ட நெருங்கி வருது. அதுக்கப்புறமா தான் இந்த இரணியனுக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த ஒரு பையன் பேரு பிரகலாதன். இந்த ஒரு பையன் பிறந்ததே நாராயணரோட மிகப்பெரிய பக்தனா தான் பிறந்திருப்பான். அப்படி இருக்கிறனால இந்த பையனோட அப்பா இரணியன் அந்த அரக்கன் இருக்காமல அவனுக்கு வந்து இந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது. அதனால எந்த வழியிலாட்டு கொன்றணும் அப்படின்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருப்பான். ஆக்சுவலா இந்த ஒரு கதையில இரணியனோட மகனை அவன் எவ்வளவுக்குள்ள கொடுமைப்படுத்தானோ அவ்வளவுக்குள்ள அந்த இரணியனோட சாவு கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு இரணியன் அவன் பையனை கொல்ல நினைச்சது அந்த பையன் எப்பவுமே நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி இருக்கிறனால எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த இரணியன் பண்ணது முதல் தப்பு, அந்த பையனை ஒரு இருட்டு அறையில அடைச்சு போட்டுருவான். அப்பதான் முதல்ல நாராயணர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பையனோட அம்மா வேஷத்துல வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து யானையை விட்டு மிதிச்சு கொல்ல வைக்கிறது, கடலை தூக்கி போடுறது, விஷத்தை குடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிருப்பான் இரணியன். அதனால இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நாராயணர் வந்து இந்த சின்ன பையனை காப்பாத்திருப்பாரு. இப்பதான் அந்த கதையில ஒரு ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னா அந்த சின்ன பையன் உடம்புல வந்து நம்ம நாராயணர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட அந்த இரணியன் வந்து என்ன பண்ணிருப்பான்னா, ஓஹோ நீ வந்து மாயவனா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையனை அவனே கதையை எடுத்து கொல்லதுக்கு பார்ப்பான். அப்ப அந்த சின்ன பையன் பிரகலாதனை வந்து இந்த இரணியை வந்து கேட்பா, இப்போ மாயவனை வர சொல்லு அப்படின்னு. அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருப்பான்னா, என்னுடைய நாராயணர் வந்து தூணிலே இருப்பாரு துரும்பிலே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இந்த இரணியை வந்து தூண்ல வந்து கதையை வச்சு வாங்கி ஒரு அடி போடுவான். அப்பதான் அந்த தூண்ல இருந்து நாராயணர் நரசிம்மர் அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு அங்க இருந்து வருவாரு. பொதுவாகவே எல்லா யுகத்தில் உள்ள அரக்கனை அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆயுதத்தை கொண்டு அழிச்சிருப்பாங்க. இந்த ஒரு இரணியனை எந்த ஒரு ஆயுதமே இல்லாம நரசிம்மர் அவர் கையை வச்சு அவன் நெஞ்ச பொளந்து 2 ஆக்கி அவனை கொண்டிருப்பாரு. இப்ப அந்த அரக்கன் இறைவனோட சக்தி அறியாம ஒரு கேலிய ஒரு வார்த்தை பேசியிருப்பான், என்ன உன்னோட 10 நகத்தை வச்சே கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி. இதனால நாராயணர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதோட கிரேதா யுகம் வந்து முடிஞ்சிட்டு அடுத்த யுகம் வந்து திரேதா யுகம், அதுல வந்து உன்னை 10 தலை அரக்கனா படைச்சு அங்க வந்து உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த அரக்கனை அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருச்செந்தூர்ல போய் கடல்ல குளிச்சுட்டு கந்தன் அப்படின்னு சொல்லி அந்த திருச்செந்தூர்ல இருப்பாரு. இந்த ஒரு யுகத்துல படைக்கப்பட்ட அரக்கனாலதான் முருகர் அப்படின்னு ஒரு கடவுளை தோன்றினாரு. அதனாலதான் நம்ம திருச்செந்தூர்ல முருகா அப்படின்னு சொல்லி கும்பிடுறோம். இதோட இந்த யுகமே முடியப்படுது. அடுத்ததா திரேதா யுகம் தான் இருக்குது. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். இந்த ஒரு வீடியோ நீங்க இப்பதான் பாக்கீங்க, முதல் யுகத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு, மேல ஐகார்ட்லயும் இருக்கு, எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுத்துட்டு மறக்காம பாருங்க.